அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்ச்சியில முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக கஸ்தூரி மேடம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடம், கடவுள் வாழ்த்து பாடுங்க. குருவே சரணம். குரு வாழ்க. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்தோ மேஷதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா. பாழும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கரிமுகத்தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. ஓம் சிவாய நம. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பிரயச்ச ராகவே கீதவே நமக. எல்லாம் வல்ல ஈசனின் அருளால எல்லாருக்கும் எல்லாமே கிட்டட்டும். நன்றி. இப்ப அடுத்தபடியாக இன்று நம்மிடையே ஒரு சிறப்பு கருத்துக்களை ஜோதிட ரீதியா, அதாவது சுகர் நாடி முறைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல சுகர் நாடியை பற்றி, அதுல 7ஆம் பாவகமான களத்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூட்சமங்கள். ஏன்னா ஒரு பாவகன் எடுத்தா ஒரு நாள் பத்தாது. நமக்கு இந்த 1 மணி நேரங்கிறது ஒரு தேன் துளி தான். அதுல ஒரு சில கருத்துக்களை தான் நம்ம இங்க பகிர்ந்துக்க போறோம். அப்படிங்கிறதுனால இந்த களத்திர ஸ்தானத்தை பற்றியும் அதுல என்ன விதமான சூட்சமங்கள் மறைஞ்சிருக்குது, இது நம்ம ஜாதக ரீதியா எப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாதகம் அப்படின்னாவே பாரம்பரிய அடிப்படையில நம்ம பாக்குறது இருக்குது. அடுத்தது நாடி முறைகள்லயே ஒவ்வொரு நாடி முறைகள் இருக்கு. இந்த சுகர் நாடியில எப்படி அந்த களத்திர ஸ்தானத்தை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படியெல்லாம் நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்மிடையே வருகை புரிந்திருக்கிற சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ PS கோமதி மகேஷ் மேடம் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. பல வருட ஜோதிட அனுபவங்கள் பெற்றவர். தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து அதன் மூலியமா நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டி ஜோதிடரா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேடம், வாங்க, உங்களுடைய கருத்துக்கள். மேடம் ஆரம்பிக்கலாங்களா? மேடம் ஆரம்பிக்கலாங்களா? மேடம், நீங்க பேசலாம், நீங்க பேசுங்க. ஓகேங்க மேடம். ஓகே. ஓம் குருவே போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தினை குந்தி இளபிரை போல ஈற்றனை குந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புத்தியை வைத்து ஒற்றுகிறோம். ஐயனை கேது பகவான் விநாயகர் பகவானை முதல்கண் வணக்கத்துடன் பாதம் பணிந்து வணக்கத்தை செலுத்திக்கலாம். நவகிரக நாயகர்கள் அனைவருக்குமே பாதம் பணித நமஸ்காரங்கள் மற்றும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயனையா அவர்களுக்கு முதல்கண் பணிவான வணக்கங்கள். என்று பாத்தீங்களா, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிறுவனத்தின் நிறுவனர் நம்ம சகோதரி, அன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கனகாம்பாள் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இக்குழுவில் இணைந்திருக்கும் ஜோதிட பெருமக்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் அனைவருக்குமே முதல்கண் வணக்கம். நாங்க சுகர் நாடி குழு அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம். சுகர் நாடி குழுன்ட்டு நாங்க வச்சிருக்கோம். சுகர் நாடி குழுவினுடைய பேராசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்கள் மற்றும் அக்குழுவில் பயணிக்கும் மூத்த ஜோதிட குருமார்கள், சக தோழர்கள், தோழிகள் மற்றும் குழுவில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களும் யூடியூபின் வழியாக, ஜூம் மீட்டிங் வழியாக இணையதளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களும் வணக்கங்களும். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், நான் சுகர்நாடி ஜோதிடர் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் கந்த சஷ்டி பெருவிழா காலம் நடைபெறுகிறது இல்லையா, இந்த காலகட்டத்துல சுகர் நாடி முறையில 7ஆம் பாவம் களத்திர பாவத்தை பேசுறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த மேடம் அம்மா அவர்களுக்கும் மிக்க ஒரு நன்றி. இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு ஜாதகத்துல 7ஆம் பாவத்துல நிறைய காரகத்துவங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. முன்னோர்களும் ஜோதிட ரிஷிகளும் ஞானிகளும் எண்ணற்ற காரகங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதுல 7ஆம் பாவத்துல நம்ம முதன்மையா
முதன்மையா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கலத்திர பாவம். கலத்திர பாவம் நம்ம முதன்மையா எடுத்து நம்ம பார்க்கணும். கலத்திரம் அப்படின்னா ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுக்கு ஆண் பாவமும் அந்த ஆணுக்கு பெண் 7ஆம் பாவமா வர பாவம் வந்து கலத்திர பாவம் இல்லையா? இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணுங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாவகமா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள், நண்பர்கள், கூட்டு தொழில், கூட்டு தொழில், பொதுமக்கள் தொடர்பு, வியாபார சந்தை, பொதுமக்கள் தொடர்பு, நல்ல நட்பு, ஒரு வியாபாரம், ஒரு எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அந்த வியாபார ஸ்தலம், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வசியம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தை நம்மளுக்கு குறிக்கும். இந்த 7ஆம் பாவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பாவமா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம உடல் அங்கத்துல வந்து 7ஆம் பாவம் வந்து வயிறை குறிக்கும். உடல் அங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் வயிறு, தொப்புள், நாவிக்கவனம் அதை வந்து குறிக்கும். மெயினா வந்து நம்ம திருமணத்துக்கும் பொதுமக்கள் தொடர்பு, இதையும் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம பார்க்கலாம். நம்ம ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா தினசரி அன்றாடுமே சந்திக்கும் ஒரு முக்கிய பங்கு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம். அன்றாடுமே எல்லா ஜோதிடர்களுமே வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் சார்ந்து தினசரி நம்மளுக்கு வந்து ஜாதக அமைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஜாதக அமைப்புல நம்ம பாக்குறப்ப அந்த கலத்திர பாவம் ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி ஒரு ஆணுக்கா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பலமா இருக்கு, எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தினசரி பாக்குற ஒரு விஷயம். இந்த திருமண பொருத்தம் பாக்குறப்ப ரொம்ப கவனமா பொறுமையா நிதானமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா திருமண காலகட்டங்கள்ல அந்த காலகட்டத்துல இருந்தும் கூட பின்னால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்பவும் நம்ம கிட்டதான் வந்து கேட்பாங்க. அப்ப திருமண பொருத்தம் நம்ம இணைவு செய்யறப்பயே பொருத்தம் போடுறப்பயே அந்த 7ஆம் பாவத்துக்கு மிக மிக கவனம் செலுத்தி நம்ம பொருத்தம் போடணுங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் 7ஆம் பாவம் தான் திருமண மேடை. திருமண மேடை திருமண மேடைங்கிறது வந்து 7ஆம் பாவம் தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவரவர் வசதிக்கு, ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் வசதியான குடும்பமா இருந்தாலும் ஒரு மண்டபத்துல கோவில்ல அவரவர் வீடுகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் அவங்க இங்க வசதி வாய்ப்புக்கு தானே திருமண ஏற்பாடுகள் செஞ்சு திருமணம் நடத்துறாங்க. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பங்கு 7ஆம் பாவத்துக்கு தான் முக்கிய பங்கு உண்டு. அந்த 7ஆம் அதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த திருமணத்தை செஞ்சு வைப்பாரு. அதுக்கு வந்து 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் துணை புரியணும். 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் துணை புரியணும். 7ஆம் அதிபதி சிறப்பா இருந்துச்சுன்னா திருமணத்தை செஞ்சு வைப்பாரு. அதுக்கப்புறம் எங்க ஆணும் பெண்ணும் இணைஞ்சு குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாவம் வந்து 2ஆம் பாவம் தான். அப்ப 11ஆம் பாவங்கிறது அந்த ஆண் பெண்ணுடைய ஆசை சந்தோஷம் என்ன நிறைவேற பாவம். ஒரு மனம் போல நான் விருப்பப்பட்ட மாதிரியே கணவர், நான் விருப்பப்பட்ட மாதிரியே ஒரு மனைவி அப்படின்னு அந்த எண்ணம் நிறைவேற பாவம் 11ஆம் பாவம். அப்ப திருமணத்திற்கு 2, 7, 11ஆம் பாவம் ஒரு முக்கிய பங்கு இருக்கணும். நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். நல்ல பலம் பெற்றிருக்கணும். நலம் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மிக சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மிக மிக திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அந்த பயணம் எங்களுக்கு நல்லா இருக்கும். இதை நம்ம 7ஆம் பாவத்தை முக்கியமா பாத்துக்கணும். சரி, 7ஆம் பாவம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வகையில பலம் பெற்றிருக்கணும்? பலம் பெற்ற ஜாதகம் திருமண வாழ்க்கை நல்லபடியா திருமணம் முடிஞ்சு 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் கணவன் மனைவியா இருக்காங்கப்பா அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன கிரகம் பலமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகர் நாடி முறையில லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி அவருக்கு வந்து முக்கியத்துவம் நாங்க கொடுப்போம். முக்கியத்துவம் வந்து லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி. இந்த 3 பேருமே லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, மூவருமே வந்து பாத்தீங்கன்னா கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆளுமை திறன் படித்த மனிதர்.
எந்த செயலை நீங்க கொடுத்தாலுமே திறன்பட செய்வாரு. எந்த செயலை நீங்க கொடுத்தாலுமே திறன்பட செய்வாரு. அதுக்கு லக்னத்துக்கு தான் அவ்வளவு ஒரு வலிமை. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, இம்மூவருமே கேந்திரம் திரிகோணம். இந்த பாவம் மிக முக்கியம். கேந்திரங்கிறது ஒரு பாதுகாப்பு, திரிகோணங்கிறது ஒரு முன்னோர் செய்த பூர்வ புண்ணியம். இந்த பாவத்துல இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுன்னா அந்த ஜாதகர் மிக மிக பலமை வாய்ந்தவர். எந்த செயலை கொடுத்தாலும், தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், என்ன துறையில வேலை செய்யறாங்களோ, எந்த எந்த காரியம் எடுத்தாலும் நிதானமா சிந்திச்சு திறன்பட செய்வார். அந்த திறமை அந்த லக்னத்துக்கு தான் உண்டு. அப்ப இந்த லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி என்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணம் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. இது பண்டமண்டல் விதி. இது ஒரு ஜாதகம் பலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இது பண்டமண்டல் விதி. இந்த ஆளுமை திறன் படைத்த இந்த லக்னமோ, லக்னாதிபதியோ, ராசி அதிபதியோ, குரு லக்ன சுபர்கள் எல்லாம் பார்த்துச்சுன்னா மேலும் சிறப்பு, மேலும் சிறப்பு, பேர் புகழுடன் இருப்பாரு. நம்மளுக்கு ஏன் நம்ம கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு மூல திரிகோணனுடைய வீடுகளுடைய பலம் சூத்திரம் நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. மூல திரிகோண வீட்டு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருந்தால் பலமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிரகம் தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் இருந்துச்சுன்னா 1.25 ரூபம் மிக மிக பலம் பொருந்திய அமைப்பு கொடுத்துரும். ஒரு கிரகம் தன் மூல திரிகோண வீட்டில் இருந்துச்சுன்னா 1.25 ரூபம் மிக பலம் அற்புதமா இருக்கும். அடுத்தது அதுக்கு கீழே அடுத்தது நம்ம பார்த்தோமா, ஒரு கிரகம் தன் உச்ச வீட்டுல உச்சம் பெற்றுச்சுன்னா 100% அந்த கிரகம் பலமா இருக்கும். ஒரு கிரகம் ஆட்சி வீட்டுல பலம் பெற்றுச்சுன்னா 75% பலமா இருக்கும் அந்த ஜாதகம். ஒரு கிரகம் தன்னுடைய நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா 50% அளவுக்கு பலம் பெற்றும் அந்த ஜாதகம். ஒரு கிரகம் பகை வீட்டுல இருந்துச்சுன்னா 25% பலனை கொடுக்கும். ஒரு கிரகம் நீசமோ அஸ்தங்கமோ பெற்றுடுச்சுன்னா 0 அப்படிங்கிற விதத்துலதான் அது பலாபலன்களை கொடுக்கறதுல தாமதம், தடை, போராட்டமாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் நம்மளுக்கு மூல திரிகோண வீட்டுல இருந்தா 1.25 ரூபமும், உச்ச வீட்டுல இருந்துச்சுன்னா 100%, ஆட்சி வீட்டுல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 75%, நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா 50%, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா 25%, பகை வீட்டுல இருந்துச்சுன்னா 25%, நீசம் அஸ்தங்கம் பெற்றுடுச்சுன்னா 0. இப்படிங்கிறத நம்ம ஒரு சூத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு டைம் டேபிள் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு கிரகம் இப்ப பகை நீசம் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா, ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன விதிமுறை வச்சு நம்ம பார்க்கலாம், அதுக்கு என்ன சூத்திரம், என்ன அதுக்கு வாய்ப்பாடு அப்படின்னா, சூரியனுடன் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவுக்கு தள்ளி இருக்கணும். சூரியனுடன் மிக நெருங்கிய கிரகம் அஸ்தங்கம் ஆயிடும். அந்த கிரகம் தன் பலனை முழுமையாக கொடுக்கறதுல ரொம்ப சிரமப்படும். அப்ப சுக்கிரனாக இருந்துச்சுன்னா சூரியனுடன் 9 டிகிரி முன்னும் பின்னும் விலகி இருக்கணும். சூரியனுக்கு முன்பின் 9 டிகிரி விலகி இருக்கணும். விலகி இருந்துச்சுன்னா அந்த சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் முழுமையா கிடைக்கும். அந்த 9 டிகிரிக்குள்ளார சூரியனோட சுக்கிரன் இருந்துச்சுன்னா, சுக்கிரனா நம்மளுக்கு கலத்துற காரகம் இல்லையா, அந்த பாவ கிரகம் பாத்தீங்களா கிடைக்கிறதுல ரொம்ப தடை தாமதமாக இருக்கும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். சூரியனுடன் சுக்கிரனுக்கு 9 டிகிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சூரியனுடன் குரு 11 டிகிரி பாத்தீங்களா நெருங்கிய பாகையில் இருந்துச்சுன்னா குரு அஸ்தங்கம் ஆயிடுவாரு, எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரியனுடன் புதன் பாத்தீங்களா 13 டிகிரி சூரியன் விலகி இருக்கணும். 13 டிகிரி முன்பின் நகர்ந்திருந்தாவே புதனுடைய காரகத்துவங்கள் எங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். நான் ரொம்ப நெருங்கிய டிகிரியில இருந்து சூரியனோட அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, புதனுக்கு உண்டான காரகத்துவங்கள் பாத்தீங்களா புத்தி, அறிவு, ஞானம் இதெல்லாம் பாத்தீங்களா குறைவா இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சனி பகவான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15 டிகிரி சூரியனோட முன் பின் விலகி இருக்கணும். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 17 டிகிரி பாத்தீங்கன்னா சூரியனோட முன்னும் பின்னும் விலகி இருக்கணும். விலகி இருந்துச்சுனாவே அந்த அஸ்தங்கம் நீங்கிடும்.
இந்த நாம சொன்ன டிகிரிக்குள்ளார சுக்கிரனை போகும்போது குரு பகவானுக்கு 11, புதனுக்கு வந்து 13, சனி பகவானுக்கு 15, செவ்வாய்க்கு 17. இந்த டிகிரியில இருந்து தள்ளி இருந்தாவே அந்த காரகத்துவம் பாவகத்துவம் நல்லா இருக்கு, ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும். இதுக்குள்ளார இந்த அஸ்தங்க நிலை வந்துருச்சுன்னா அந்த காரகத்துவம் கொடுக்கறதுல அந்த அந்த கிரகங்களுக்கு ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் ஒரு கிரகம் வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாவகம் காரகத்துவம் வந்து கிரகத்துவம் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு ஒரு பலனை ஈஸியா கொடுக்காதுன்னு வச்சுக்கலாம். அதுக்குதான் நம்ம வந்து நம்ம கேந்திர திரிகோணத்துல ஒரு கிரகம் வந்து பலம் பெறணும். கேந்திர திரிகோணத்துல ஒரு கிரகம் பலமா இருந்துச்சுனாவே, ஒரு கிரகம் நம்ம எடுத்துட்டோம்னாவே அது பலம் பெற்று கேந்திர திரிகோணத்துல பலம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் பலம் பெற்றுடுச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு கிரகம் பலம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் பலம் பெற்று ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா உலகமே அந்த ஜாதகரை போற்றும். எவ்வளவு ஒரு தீராத ஒரு சொத்து பிரச்சனையோ இல்ல ஒரு பொதுநல தொண்டோ இல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய தொழில் நிறுவனங்களோ மக்களுக்கு ஒரு தயான குணத்துடன் அவர் முன் அந்த காரியத்தை செயல்படுத்துவார். அப்ப அந்த லக்னத்துக்குள்ளே பெற்று அவர் உச்சாதிபதி காலில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தயால குணத்துடன் பொதுமக்கள் சேவை, மற்றபடி எல்லாமே பொது தொண்டு மக்களுக்கு தேவையான பணி, ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கறதோ, ஒரு பொது இடத்துல ஒரு நல்ல ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறதோ, அதுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுறதோ, இது மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுப்பாரு. அந்த உச்சம் பெற்ற நட்சத்திரம் அந்த பலனை கொடுக்கும். அது தனக்குன்னு பயன்படுத்திக்காம பொதுமக்களுக்கு சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே அந்த ஜாதகர் செஞ்சு வைப்பா. அவருக்கு இயற்கையாவே 1-9 துணை புரியும். இந்த தயால குணமும் இருக்கும், அந்த தர்ம சிந்தனை அவருக்கு கூடவே இருக்கும். அப்ப ஒரு கிரகம் பலம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் பலம் பெற்று ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சாதிபதி கால் இருக்கிறப்ப அந்த ஜாதகருக்கு அப்படி ஒரு பெருமை, பேர், புகழ், அந்த ஊரே அவருடைய பேர் சொன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஊர் மக்களுக்கு உண்டான நல்ல பணித்திட்டங்களை அவர் செயல்படுத்தி காட்டுவார். அப்ப அந்த ஊர்ல அவருக்கு தனி ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் எல்லாமே அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம 7ஆம் பாவம் வந்து எந்த அளவுக்கு பலம் பெறணும் அப்படிங்கிறது நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பண்டமண்டல் விதிகள். இது வந்து பண்டமண்டல் விதிகள். இப்ப 7ஆம் பாவத்துக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம். எந்த லக்னத்துக்குமே 7ஆம் பாவம் வந்து திருமணத்தை செஞ்சு வைக்கும். அது கெடாம இருக்கணும். 7ஆம் பாவமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும், 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும், 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும். அதே மாதிரி 11ஆம் பாவமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும், 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும். அப்ப ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் 2, 7, 11 மிக மிக முக்கியம். இதுல முக்கிய அதிக நம்மளுக்கு பங்கு என்னன்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் ஆண் பெண் இணையும் பாவம். ஒரு பெண்ணுனா ஆண், ஆணுனா பெண், அந்த கூட்டு பாவம் 7ஆம் பாவம் தான். கணவன் மனைவிக்கு பார்ட்னர். இந்த 7ஆம் பாவம் சிறப்பா இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 7ஆம் அதிபதி இப்ப நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா குரு லக்ன சுபர்கள் பார்த்தால் அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இளமையில் திருமணம் நடந்துரும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்கனாலும் இருக்கலாம், தப்பு இல்ல. 7ஆம் அதிபதி அவரவர் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி திருமண பாவம் இல்லையா, அவர் 12 பாவத்துல எங்கனாலும் இருக்கலாம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு லக்ன சுபர்கள் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு இளமையில் திருமணம் பருவத்துல பயிர் செஞ்சிடலாம். ஒரு பெண்ணா 23 வயசா 25 வயசா திருமணம் செஞ்சிடலாம். ஒரு ஆண் பையனா 25 வயசா 26 வயசா அந்த காலகட்டத்துல திருமணம் செஞ்சிடலாம். இது வந்து பாத்தீங்களா ஒரு பண்டமண்டல் விதி. திருமணத்துக்கு நாங்க சுகர் நாடியில வச்ச ஒரு பண்டமண்டல் விதி. இது வந்து இந்த 7ஆம் பாவம் கெடாம இருக்கணும். நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அந்த இளமையில் திருமணம் எங்களுக்கு முடிஞ்சிடும்.
இது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாம் விதிதான். இது வந்து பலம் பெறத்துக்கு உண்டான விதிமுறைகள். ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவம் பலவீனம் அடைகிறதுக்கு என்னென்ன விதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுடுச்சுன்னா திருமணம் என்பது கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். 27 வயசு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சையே எடுக்கணும். இதை ஒண்ணு எடுத்துக்கலாம். 7, 2, 11ஆம் அதிபதிகள், இந்த அதிபதிகளுக்கு வந்து அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. 7, 2, 7, 11ஆம் அதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. அந்த பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும், 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் வந்து பாத்தீங்களா பாவ கிரகம் நீச கிரகம் தொடர்பு கூடாது. அந்த பாவத்தை நெசுக்கும். இந்த பாவத்துக்கு உண்டான செயல்பாடுகளை செய்ய விடாம, 7ஆம் பாவத்துக்கு உண்டான செயல்பாடுகளை செய்ய விடாமல் அந்த பாவத்தை நெசுக்கும். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகம் நீச கிரகம் இருக்கக்கூடாது. இதை நம்ம பாத்துக்கணும். இது ஒண்ணு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பாம்புகளுக்கு இடையில அகப்படக்கூடாது. 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 2 பாம்புகளுக்கு இடையில் அகப்படக்கூடாது. 2 பாம்புகளுக்கு இடையில்னா என்னது விதிமுறை அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல அஸ்வினி கேதுங்கிறது ஒரு பாம்பு, நம்மளுக்கு வந்து மிதுனத்துல திருவாதிரை அப்படிங்கிறது ஒரு பாம்பு இல்லையா? இப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்துல, மிதுனத்துல திருவாதிரை, இதற்கு இடையில வந்து பாத்தீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம்ம லக்னமா, அதுக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் வந்து ரிஷபத்துல இருக்காரு. அப்ப அந்த மேஷத்துல இருக்கிற கேது பகவானுக்கும் அதுல ஒரு கிரகம் இருந்து, மிதுனத்துல இருக்கிற திருவாதிரையில ஒரு கிரகம் இருந்து, அந்த இடையில் சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் வந்து ரிஷபத்துல இருந்துச்சுன்னா அந்த 2 பாவத்துக்கு இடையில அந்த கிரகம் இருக்கும். அப்ப 2 பாம்புகளுக்கு இடையில் அந்த கிரகம் அகப்பட்டுச்சுன்னா அதனுடைய காரகத்துவம் கொடுக்கறதுல ரொம்ப சிரமப்படும். அப்ப சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா அங்க வந்துட்டாரு, 2 பாம்புகளுக்கு இடையில் அகப்பட்டுச்சுன்னா திருமணம் என்பது ரொம்பவே தாமதமாகும். இப்படியே நீங்க எல்லா பாவத்துக்குமே 12 பாவத்துக்குமே பாத்துக்கலாம். நம்மளுக்கு அஸ்வினியில இருந்து திருவாதிரைங்கிறது ஒரு மண்டலமா ஒரு பாவமா வச்சுக்கணும். அஸ்வினியில இருந்து திருவாதிரையில இருந்து மகம் இருந்துச்சுன்னா 2 பாம்புகள், மகத்துல இருந்து சுவாதி வரைக்கும் 2 பாம்புகள், சுவாதியிலிருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் இருந்துச்சுன்னா, மூலத்துல கேது பகவானுடைய நட்சத்திரமும் சுவாதிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம், இடையில வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல 7ஆம் அதிபதி இருந்தாரோ 2ஆம் அதிபதி இருந்தாலோ 11ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுப்பார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மூல நட்சத்திரத்துல இருந்து சதயம் 2 பாம்புகளுக்கு இடையில் அந்த தொடர்பு வந்துடும். சதயத்துல இருந்து நம்மளுக்கு மேஷத்துல கேது வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த 2 பாம்புகளுக்கு இடையில் அந்த தொடர்பு, அந்த காரகம் நசுக்கப்படும். அந்த 7ஆம் பாவம் அங்க இருந்தாலும் சரி, 2ஆம் பாவம் அங்க இருந்தாலும் சரி, 11ஆம் பாவம் அங்க இருந்தாலும் சரி, 2 பாம்புகளுக்கு இடையில் சிக்கி கொண்டு அகப்பட்டு பாம்பு விழுகிடும் அந்த காரகத்தை. அப்ப பாம்பு விழுகிறப்ப அந்த காரகம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிதில் கிடைப்பது கடினம். இப்படி நம்ம 7ஆம் அதிபதி இந்த வகையில எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற திருமண பொறுத்த இவருக்கு திருமணமே ஆகல, 7ஆம் அதிபதி வந்து 2 பாம்புகளுக்கு இடையில் அகப்பட்டதுனால திருமணம்ங்கிறது இவருக்கு தாமத தடையை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம அழகா எடுத்து சொல்லிடலாம். சுகர் நாடியில மிக மிக தெளிவா சொல்லலாம் சார். 7ஆம் அதிபதி 2 பாம்புகளுக்கு இடையில் அகப்பட்டுச்சுன்னா அந்த காரகத்துவம் பாவகத்துவம் தன் பலனை முழுமையா இழந்துரும். இதுக்கு ஒரு விதிவிலக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து 2 பாம்புகளுக்கு இடையில் ஒரு கிரகம் அகப்பட்டுடுச்சு அப்படின்னா, அங்க குருவுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு வந்து சற்று குறையும். அந்த பாதிப்பு வந்து பாத்தீங்களா சற்று குறையும் அப்படின்னு ஒரு விதிவிலக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி நம்ம பாத்துக்கலாம். அது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில் 7ஆம் பாவம் தொடர்பு பெறக்கூடாது. ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் முன்னாடி ஒரே 1 டிகிரியில வந்து அந்த 7ஆம் அதிபதி இருந்துச்சுனாலும் திருமண பாதிப்பை கொடுக்கும். 7ஆம் அதிபதி வேதகன் கால் வாங்கக்கூடாது. 7ஆம் அதிபதி வேதகன் காலும் வாங்கக்கூடாது. எந்த லக்னத்துக்குமே சார், எந்த லக்னத்திற்குமே 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
7ஆம் அதிபதி வந்து கலத்தரக்காரகம் நீசமாகவும் கன்னி வீட்டிற்கு தொடர்பு வரக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொல்லலாம். இப்ப மிதுன லக்னம் அப்படின்னா 7ஆம் அதிபதி புதன். சாரி, மீன லக்னம். மீன லக்னம்னா 7ஆம் அதிபதி புதன். அவர் வந்து தனுஷில இருக்காரு. புதன் வந்து பாத்தீங்களா தனுஷில இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த புதனுக்கு கால் கொடுத்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். புதனுக்கு கால் கொடுத்த கிரகம் வந்து சுக்கிரன். இப்படி மீன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா தனுஷுல இருக்காரு. அவர் பூராடம் 2ஆம் பாதத்துல இருந்துச்சுன்னா கலத்திரக்காரகன் நீசமாகவும் கன்னி வீட்டுக்கு தொடர்பு வந்துடும் சார். கலசரக்காரகன் நீசமாகவும் கன்னி வீட்டுக்கு தொடர்பு வந்துச்சுன்னா அது தார குற்றத்தை கொடுக்கும். நம்மளுக்கு வந்து கலத்திரக்காரகன் நீசமாகும் வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்னி, அங்கதான் சுக்கிரன் வந்து நீசமாகறாரு. அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் வந்து சுக்கிரன் தான். திருமண பாவங்கிறது 7ஆம் பாவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து அந்த கலத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு அவரவர் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அங்க போய் தொடர்பு கூடாது. தொடர்பு எடுத்துச்சுன்னா, தொடர்பு பட்டுச்சுன்னா திருமணத்துல ஒரு பாதிப்பை கொடுக்கும், தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி வேற சார், 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும், 7ஆம் பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகமும் நீச கிரகமும் இருக்கக்கூடாது. 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகமும் நீச கிரகம் இருக்கக்கூடாது. இப்ப மிதுன லக்னமா, மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. அப்ப 6ஆம் பாவத்துல சந்திரன் நீசமாயி 8ஆம் பாவத்துல குரு நீசமா இருந்துச்சுன்னா அந்த 7ஆம் பாவத்தை நசுக்கும். எந்த லக்னத்திற்குமே வந்து பாத்தீங்களா 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் பாவகிரக நீச கிரக தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம அதையும் பாத்துக்கணும். இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 7ஆம் அதிபதி ஓரளவுக்கு பலம் பெற்றுருச்சுன்னா திருமணம் நடக்கும். திருமண ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு கூட வந்து பாத்தீங்களா ஏதாவது ஒரு தடை தாமதத்தை கொடுத்துருன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி மிருத்யு பாகைக்கு வரக்கூடாது. இப்ப ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்துல 6 8 இருந்துச்சுன்னா அது மிருத்யு பாகை. இப்ப ராசியில உள்ள கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் சொல்லலாம். இப்ப மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பரணி சந்திரன் வந்து சுக்கிரன் கால்ல இருக்காரு அப்படின்னா அவர் கன்னியில் இருந்தாலும் விருச்சிகத்துல இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அது சந்திரனுக்கு 6 8 வருவாரு. ஒரு ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்துல 6 8 இருந்துச்சுன்னா அது மிருத்யு பாகை. மிருத்யு பாகையில 7ஆம் பாவம் தொடர்பு கூடாது. இருந்துச்சுனாலும் ஒரு பாதிப்பை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி சார், ஒரு பெண் ஜாதகமா, ஒரு பெண் ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்களா 8ஆம் அதிபதி 2ஆம் பாவமும் 8ஆம் பாவத்துல பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. 2 8 பெண்களுக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் மூல நூல்களை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் ஜாதகத்துல 8ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதி ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில் இருந்துச்சுன்னா ராகு கேது கூட ஒரே டிகிரியில் இருந்தாலும் கிரகண தோஷத்தை கொடுத்துரும். அப்ப இந்த 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கும். இதை ஒரு நம்ம உதாரண ஜாதகத்தோட சொல்லலாம் பாருங்க. பிறந்த வருஷம் தேதி எல்லாமே சொல்றேன், நீங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்புறம் நீங்க பொறுமையா கூட நீங்க பாருங்க. இது வந்து ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு தான் நம்ம மாங்கல்ய ஸ்தானம் நம்ம பார்ப்போம். ஒரு பெண் ஜாதகத்துக்கு தான் ஆண் ஜாதகத்தை பொருத்த பார்க்கணும். அந்த பெண்ணுக்குத்தான் விருத்தி அம்சம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண் தான் அந்த குடும்பத்துல போய் குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாக்கியம் பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்குத்தான் ஆண் ஜாதகத்தை வச்சு முதல்ல திருமண பொருத்தத்துக்கு நம்ம பார்க்கணும். இப்ப உதாரண ஜாதகம் சொல்றேன் பாருங்க. 31/10/1977 7:30 PM 7:30 PM. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2ல சந்திரன் குரு, லக்னத்துக்கு 3ல செவ்வாய், லக்னத்துக்கு 4ல சனி பகவான், லக்னத்துக்கு 5ல ராகு பகவான் சுக்கிர பகவான், லக்னத்துக்கு 6ல புதன் சூரியன், லக்னத்துக்கு 11ல கேது பகவான். ராசியில உள்ள கிரகம் இதை சுத்தி நீங்க நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கிட்டீங்களா, ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு நொடி பொழுதுல நம்ம பாத்துடலாம். அப்ப இதை நாங்க சுகர் நாடியில ரொம்ப இது எளிமைப்படுத்தி வச்சுக்குவோம். ராசியில கிரகங்கள் எல்லாமே நிரப்பிடுவோம். அது சுத்தி ஒரு கிரகம் நவாம்சத்துல என்ன பாதத்துல இருக்கு, யாருடைய நட்சத்திரத்துல என்ன பாதத்துல இருக்குங்கிறதுக்கு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். நவாம்ச லக்னம் மேஷ லக்னம். லக்னத்துல புதன், ரிஷபத்துல சனி பகவான், கடகத்துல ராகு பகவான், சிம்மத்துல சுக்கிர பகவான்,
கன்னியில செவ்வாய் பகவான், விருச்சிகத்துல சந்திரன், மகரத்துல குரு கேது, கும்பத்துல சூரிய பகவான். இது நவம்சத்துல உள்ள கிரகம். இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து மாங்கல்யம் ஸ்தானம் 8ஆம் பாவம். அந்த 8ஆம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாவம். இந்த ஜாதகத்தை நம்ம பாய்க்கு எடுத்துக்கலாம். இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் இடம் பாருங்க குரு பகவான். சரியா? ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அவரே, 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி. அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல இருக்காரு. குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல ராகுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. குரு பகவான் வந்து ராகுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு வந்து பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன், நீசமகம், கன்னி வீட்டுக்கு 8ஆம் அதிபதியே தொடர்பு வந்துட்டாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராகு நின்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கால். ராகு நின்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கால். அந்த சந்திரன் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் காலுக்கு தான் போறாரு. அப்ப அந்த 8ஆம் அதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி குரு. குரு என்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள், நீசமகம், கன்னி வீட்டுக்கு தொடர்பு வந்துருச்சு. அப்ப அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பாதிப்பை கொடுத்துருச்சு. ராகுவுடன் மிக நெருங்கிய டிகிரியில் சுக்கரன் இருக்காரு. சுக்கரனும் அங்க நீசம் இல்லையா, கலத்திரக்காரகனும் நீசம். அப்ப அந்த கிரகண தோஷம், ராகுவுடன் கலத்திரக்காரகன் சுக்கரன் மிக நெருக்கத்துல இருக்கிறதுனால கிரகண தோஷம் ஏற்பட்டு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இளமையிலேயே கணவனை தவறுங்கிற ஒரு அமைப்புல இந்த பெண்ணுக்கு வந்துருச்சு. அது திசா புத்தி எல்லாமே அதோட தொடர்பு பெறப்ப அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுதான். வயசு என்ன பாருங்க, 77 தானே. 1977 தான் அந்த பெண் பிறந்த வருடம். மிக மிக குறுகிய காலம்தான் கணவரோட அந்த பெண் வாழ்ந்தாங்க. அப்ப 8ஆம் பாவம் மிக மிக ஒரு கடுமையான பாதிப்புல இருக்கிறப்ப நம்ம திருமண பொறுத்தப்ப மிக கவனத்துல நம்ம வச்சு நம்ம பார்க்கணும், எடுத்துக்கலாம். சரி, இது வந்து பலவீனம் படுறது. 8ஆம் பாவம் பலவீனப்பட்டதுக்கு ஒரு அமைப்பு. சரி, ஒரு பெண்ணுக்கு 8ஆம் பாவம் பலமா இருக்குதுன்னா என்ன விதிமுறை, நம்ம விதிமுறை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஜாதகத்துல அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானம் பலமா இருக்குதா, பலவீனப்பட்டதுக்கு நம்ம இப்போ உதாரண ஜாதகம் பார்த்தோம். பலமா இருக்கிறதுக்கு விதிமுறை பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் பலமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன அமைப்பு இருக்கணும் ஜாதகத்துல அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்துல 8ஆம் அதிபதி வந்து கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்துச்சுன்னா அந்த பெண் தீர்க்க சுமங்கலி. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா, குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்தாங்களா, அந்த பெண் வந்து பாத்தீங்களா தீர்க்க சுமங்கலி. திருமணம் முடிஞ்ச 50 வருடம் 60 வருடம் கணவன் மனைவியா மனமொத்த தம்பதியரா வாழ்வாங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்களாவே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தோமா நம்ம அவங்க காலில் விழுந்து தீர்க்க சுமங்கலிங்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். அங்க வாயார நம்மள நல்லா இருமா, நல்ல குடும்ப குட்டியோட குழந்தைங்களோட சௌபாக்கியமா கணவரோட இருமான்னு ஒரு வாழ்த்து சொன்னாங்களா, அதெல்லாம் நம்மள பல மடங்கு எல்லா ஸ்தானத்திலும் உயர்த்தி வச்சு பார்க்கும். அங்க வந்து பாத்தீங்களா அந்த கணவன் மனைவினா ரொம்ப ஒரு கருத்து ஒற்றுமையோட இருப்பாங்க. அந்த ஐயன் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த அம்மா செய்வாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஐயன் செய்வார். அந்த அம்மா எத்தனை வருஷம் இருக்கிறாங்களோ அத்தனை வருஷம் அவரு இருப்பாரு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரால் கொஞ்ச நாள் கூட உயிரோட இருக்கவே முடியாது. அப்ப அந்த 8ஆம் பாவங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பாருங்க பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்துச்சுன்னா தீர்க்க சுமங்கலி. ஒரு பெண் ஜாதகத்துக்கெல்லாம் இப்படிதான் நம்ம பொறுத்து பார்த்து இணைச்சு கொடுக்கணும். அந்த பெண்ணு தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. கணவன் மனைவி ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு லவ்வோட அந்யூன்யமா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா மற்ற இள தம்பதியர்களுக்கு வந்து பாத்தீங்களா ரொம்ப ஒரு உதாரணமா இருக்கும். கணவன் மனைவினா அவங்கள போல இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பாரு லட்சுமி கடாட்சத்துடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன் உதாரணத்துக்கு அந்த அம்மா அந்த அப்பனை வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய தம்பதியை பார்த்திருக்கிறோம் இல்லையா. இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 8ஆம் பாவம் பலமா இருக்கா, 8ஆம் அதிபதி பலவீனமா இருக்கா அப்படிங்கிறத
கவனத்துல வச்சு பொருத்தம் போட்டுக்கணும். சரி, அடுத்த விதிமுறை. ஒரு பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் சார். ஒரு பெண் ஜாதகமா ஆண் ஜாதகமா இருந்தாலும் லக்னம் 2, 7, 8, 12, லக்னம் 2, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு, குரு ராகு, சனி பகவான் ராகு, சூரியன் ராகு, இந்த பாவகிரக சேர்க்கை என்னென்ன பாவத்துக்கு சொல்லியிருக்கோம்? லக்னங்கிறது ஜாதகர், 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடங்கிறது ஆண் பெண் திருமண மேடை இந்த பாவம், 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடங்கிறது ஆண் பெண் கட்டில் சுகம். இந்த பாவங்கள்ல செவ்வாய் ராகு, சனி பகவான் ராகு, சுக்கிரன் ராகு, குரு ராகு, சூரியன் ராகு இந்த பாவகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை ருசிக்காது. மெயினா 7ஆம் பாவத்துல பாவகிரக சேர்க்கை இருந்தாவே திருமண வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். திருமண வாழ்க்கை போராட்டம் அந்த வாழ்க்கை ருசிக்காது. கணவன் மனைவி வந்து சண்டை சச்சரவாக தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரிவினை கொடுத்துரும். இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சரி, இது ஒரு விஷயமா, இது ஒரு விதிமுறை வச்சுக்கோங்க. தோஷ சாமியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க திருமண பொருத்தத்துல. ஒவ்வொரு பாவகிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலயும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு திருமண பொருத்தம் போடுறப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல பாவகிரக சேர்க்கை இருக்கு பெண் ஜாதகத்துல அப்படின்னா ஆண் ஜாதகத்திலயும் இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை விட ஆணுக்கு அதிகமா இருக்கணும், பெண்ணுக்கு குறைவா இருக்கணும் சார். பெண்ணுக்கு குறைவா இருக்கணும், ஆணுக்கு வந்து அதிகமா இருக்கணும். பெண்ணை விட ஒரு கிரகமாவது ஆணுக்கு அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தாதான் இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு கணவனோட ஒரு அன்பா ஒரு ஆதரவா ஒரு விட்டு கொடுத்து இருக்கும். ஆணை விட பெண்ணுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நடத்துறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார போராட்ட வாழ்க்கையா வாழ்வாங்க. நாட்டுக்கு ராணினாலும் வீட்டுக்கு மனைவி தானே. அப்ப கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடும்பம் நடத்துற பெண்ணா இருக்கணும், குடும்பத்துக்கு குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கும் அப்படின்னா இந்த தோஷசாமி அளவுகளை நம்ம பார்த்துக்கணும். பெண்ணை விட ஆணுக்கு ஒரு கிரகமாவது அதிகமா இருக்கணும். இதை வந்து நம்ம உதாரணத்தோட சொல்றோம் பாருங்க. ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னா மகர லக்னம், லக்னத்துக்கு 2ல ராகு, லக்னத்துக்கு 4ல செவ்வாய், லக்னத்துக்கு 7ல 8ல கேது. இப்போ ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 2ல கேது, லக்னத்துக்கு 7ல செவ்வாய் பகவான், 8ல ராகு, 12ல சூரியன். ராகு கேது செவ்வாய் இது எல்லாமே நம்மளுக்கு பாவகிரகம் சனி பகவான் இல்லையா. இப்ப இந்த நான் உதாரணம் சொன்னது பாருங்க. பெண்ணை விட ஆணுக்கு வந்து 1%, 25% அதிகமா இருக்குது. இப்படி நம்ம திருமண பொருத்தத்துக்கு நம்ம போட்டுக்கணும். நம்மளுக்கு நாகதோஷம் செவ்வாய் தோஷம் எல்லாமே இருந்துச்சுன்னா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கெல்லாம் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கட்ட பொருத்தம், பாவக பொருத்தம், 7ஆம் பாவம், 2ஆம் பாவம், 11ஆம் பாவத்துக்கு உண்டான பொருத்தத்தை தான் நாங்க முதன்மையா வச்சு சுகர் நாடுல பார்ப்போம். செவ்வாய் ராகுக்கு ஏதோ ஒரு பாவத்துல நின்னுதான் இருப்பாங்க. அதுக்காக இங்க செவ்வாய் இங்க ராகு நாகதோஷம் செவ்வாய் தோஷம்லாம் அந்த ஜாதகத்தை கழிச்சுட்டே இருந்தா திருமணம் பண்றது ரொம்ப கஷ்டமாயி போயிடும். 7ஆம் பாவம் சிறப்பா வந்து நம்ம சொன்ன விதிக்குள்ளாரெல்லாம் வந்துச்சுன்னா அழகா நம்ம பொருத்தம் போட்டு கொடுக்கலாம். நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை. சரி, ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா இப்ப ஆணுக்கு பெண்ணுக்கும் பொதுவா 7ஆம் பாவம் பலவீனத்துக்கு உண்டான விதிமுறைகள் சொல்லிட்டேன். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் பலமா இருக்கணும், பலமா இருக்கிறதுக்கும் கிரக விதிமுறை சொல்லிட்டேன், பலவீனமா இருக்கிறதுக்கும் கிரக விதிமுறை சொல்லிட்டேன் உதாரண ஜாதகத்துடன். இத பெண்ணுக்கு நம்ம இப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆணுக்கு என்னென்ன விதிமுறை வச்சு பார்க்கணும் அப்படின்னம்மா இதே போல திருமண பொருத்தத்துல ஒரு ஆண் ஜாதகத்துக்கு நம்ம திருமண பொருத்தம் போடுறப்ப ஆண் ஜாதகத்துக்கு என்னென்ன முக்கியத்துவம், என்னென்ன பாவங்கள் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஆண் ஜாதகமா இருந்துச்சுன்னா 3ஆம் அதிபதி தான் முக்கியம். 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீச மஸ்தங்கம் அடையக்கூடாது. ஒரு ஆண் ஜாதகமா இருந்துச்சுன்னா 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீச மஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா ஆணுக்கு உண்டான வீரியத்தன்மை ஆண்மை குறைபாடு அந்த ஜாதகருக்கு இருக்காது.
3ஆம் பாவம் கெட்டுச்சுன்னா அடுத்தது அது 5ஆம் பாவத்தை தான் பாதிக்கும். 3ம் 5ம் ஒரு ஆண் ஜாதகத்துல கெட்டுச்சுன்னா சன்னியாசி வாழ்க்கை. இது வந்து ஒரு ஆணுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பெண்ணுக்கும் நம்ம 3ஆம் பாவம் பார்க்கணும். ஆணுக்கு நம்ம வீரியம், ஆண்மை குறைவு அப்படிங்கிற எடுக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு 3ஆம் பாவங்கிறது ருது ஆகிற பாவம் 3ஆம் பாவம் தான். அந்த 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒரு பெண் ஜாதகத்துல 3, 6, 8, 12 பகை நீஸ்தம் அஸ்தகம் ஆனிச்சுன்னா அந்த பெண்ணுங்கிறது ருது ஆகாதுன்னே நம்ம சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகமா திருமண பொருத்தத்துக்கு வரப்போ 3ஆம் பாவத்தை 2 பேத்துக்குமே நம்ம பார்க்கணும். 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீஸ்தம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண் திருமண வாழ்க்கைக்கு தகுதி குறைவான பெண்ணுன்னு நம்ம எடுக்கலாம் இல்லையா? திருமண வாழ்க்கைக்கு தகுதி குறைவான பெண், வீரியத்தன்மை இருக்காது, கர்ப்பப்பை சார்ந்து பிரச்சனை இருக்கும், ருது சார்ந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட தெளிவா நம்ம சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தை மிக மிக முக்கியமா நம்ம பாத்துக்கணும். உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. மிதுன லக்னம் 3ஆம் அதிபதி யாரு? சூரியன். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா குருவுடைய கால இருக்காரு. லக்னத்திலே சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். மிதுன லக்னம் 3ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கிறாரு, குருவுடைய கால இருக்காரு அப்படின்னா அந்த குரு பாத்தீங்களா 8ல நீசம் ஆயிட்டாரு அப்படின்னா 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்க ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்ல விதி. அப்ப அந்த மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலே இருந்து குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து இந்த குரு 8ஆம் பாவத்துல நீசமாகறப்ப அந்த பாவகம் 3ஆம் பாவம் அவருக்கு அடிபடும். ஆண்மை குறைவு. 3ஆம் பாவங்கிறதா ஒரு ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் இயக்கம். அந்த 3ஆம் பாவம் இயக்கம், செயல்பாடு, எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல் எல்லாமே, வீரியம் எல்லாமே 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவம் ஆணுக்கு சிறப்பா இருக்கணும், பெண்ணுக்கும் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது ஒண்ணு. 3ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா 5ஆம் அதிபதியும் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதியில கேந்திர திரிகோணத்திலிருந்து ஒரு ஆண் ஜாதகமா நம்ம கிட்ட திருமண பொருத்தத்துக்கு வருது அப்படின்னா அவங்க உடனே கேட்பாங்க பெற்றோர்கள், திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தை இருக்குமாங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குமாங்க, என்னுடைய மருமகளுக்கு திருமணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்ல, திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட திருமண பொருத்தத்தை எப்ப கேட்பாங்க. அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுன்னா திருமணம் முடிந்து 1 வருடத்திலேயே ஆண் குழந்தைன்னு பெத்துப்பாங்க, பெண் குழந்தைன்னு பெத்துப்பாங்க, ட்வின்ஸ் குழந்தை கூட பிறந்துரும். ஒரு ஆண் ஜாதகத்துல 3ஆம் அதிபதி பலமா இருந்தா 5ஆம் அதிபதி பலம் ஆயிடும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் முடிஞ்சு 1-2 ஆண்டுகள்லயே ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பெற்றுப்பாங்க. ஆசை அன்பா அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. திருமண பொருத்தப்பயே நம்ம கிட்ட இந்த விஷயத்தை பெற்றோர்கள் கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த பாவத்துக்கெல்லாம் இது துணை புரியினா 3ஆம் பாவம் சிறப்பா இருக்கணும்னு நம்ம கவனத்துல வச்சு பார்த்துக்கணும். சரி, இப்ப நிறைய நண்பர்கள் கேக்குறாங்க நம்ம கிட்ட போன் பண்ணி நம்ம யூடியூப்ல பாத்தீங்களா பேசுறத பார்த்து கூட கேட்பாங்க, மேடம் ஒரு பெண் ஜாதகத்துக்கும் ஆண் ஜாதகத்திலையும் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்குது, இந்த ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தம் போடலாம்? இது பொதுமக்களிடையே ரொம்ப ஒரு பயமுள்ள ஒரு கிரக சேர்க்கையாவே இருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைவு பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா இளமையில் விதவை அப்படிங்கிற அமைப்பு நம்மளுக்கு இருக்குது. முன்னோர்கள் பாடல்கள்ல நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வந்துருச்சு ஒரு பெண் ஜாதகத்துல, ஒரு ஆண் ஜாதகத்துல இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன, ஒவ்வொரு விதிக்குமே விதி இருக்கு சார். இந்த விதி அந்த நூல்கள்ல கொடுத்துருக்கிறாங்க, நம்மளுக்கு ஜோதிடர் குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த விதிக்கும் விதிகளுக்கு நம்ம ஜோதிட குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஒரு ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது, இதுக்கு எப்படி பொருத்தம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீப்பாவே பார்க்கலாம். ஒரு ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அப்படின்னா சூரியன் செவ்வாய் ஜாதகருக்கு, ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் உள்ள ஜாதகருக்கு அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்குதுன்னா அதே போல ஆண் ஜாதகத்திலையும் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கணும். ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குது, அதே போல ஆண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நம்ம திருமணத்துக்கு இணைச்சிக்கலாம். ஏன்னா
சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு. வர பெற்றோர்களே இதை நம்ம சொல்றாங்க, வர பெற்றோர்களே வாடிக்கையாளர்களே, மேடம் இந்த பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் அப்படி சேர்ந்திருக்குது, இது எப்படி இணைக்கலாம், பொருத்தெல்லாம் நல்லாதாங்க மேடம் இருக்கு, இதை வந்து எப்படி நம்ம சூரியன் செவ்வாய் இணைஞ்சிச்சுன்னா என்னுடைய பையனுக்கு தான் அது பாதிப்பா வருமா, கணவன் மனைவிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினை கொடுத்துருமா, கணவருக்கு ஒரு கண்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு பெற்றோர்கள் வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சூரியன் செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா ஆணுக்கும் சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கிற மாதிரியே நம்ம பொருத்தம் போடணும். இணைந்திருக்கிற ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு விதியா வச்சுக்கோங்க. சூரியனுக்கு 6, 7, 8 சூரியனுக்கு 6, 7, 8 செவ்வாய் இருந்துச்சுனாலும் அந்த ஜாதகத்தை அந்த பெண் ஜாதகத்துக்கா இருந்தாலும் இணைக்கலாம், ஆண் ஜாதகத்துக்கா இருந்தாலும் இணைக்கலாம். சூரியனுக்கு 6, 7, 8 செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம 7ஆம் பாவம், 2ஆம் பாவம், 11ஆம் பாவம்லாம் நல்லா இருந்து சூரியன் செவ்வாய் இணைவுகள்லாம் இருந்துச்சுன்னா, அதே போல ஆண் ஜாதகத்துக்கு சூரியன் செவ்வாய் இருந்துச்சுன்னா நம்ம திருமணத்துக்கு இணைச்சு கொடுத்துடலாம். சரி, இணைச்சு கொடுத்துடலாம். இது ஒண்ணு. இது மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. இதுக்கு இன்னும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அப்படின்னா சூரியன் செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் வீடு பரிவர்த்தனை. சூரியன் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் வீட்டுல சூரியன் இருந்தாலும் சரி, வீடு பரிவர்த்தனை ஆயிடும். அப்பவும் அந்த ஜாதகத்துக்கு நம்ம பொருத்தம் போட்டுக்கலாம். இது ஒண்ணு. அதே மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை. சூரியனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தாலும், செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சூரியன் இருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றோம். அப்பவும் அந்த குற்றம் குறையும். அல்லது செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8 சூரியனை பார்த்தாலும், செவ்வாய் தன்னுடைய பார்வையாக 4, 7, 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு நம்ம திருமண பொருத்தத்துக்கு இணைச்சுக்கலாம். சூரியன் செவ்வாய் சேர்ந்து 12 பாவத்துல எங்க இருந்துச்சுனாலுமே அதே போல நம்ம சொன்ன விதிமுறைகளுக்குள்ளார அந்த ஜாதகம் இருந்துச்சுன்னா நம்ம பொருத்தம் போட்டுக்கலாம். இதுல ஒரு கவனம் என்னன்னா 8, 12 மட்டும் நம்ம கவனத்துல பாத்துக்கணும். 8, 12 வந்து அந்த பாவங்களை தவிர்த்துட்டு மற்ற பாவங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஆலோசனைக்கு எடுத்து நம்ம பண்ணலாம். சரி, இப்ப ஏன் சூரியன் செவ்வாய் இப்படி கிரகம் இப்ப வந்துருச்சு அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா அரசு கிரகம். சூரியனும் செவ்வாயும் அரசு கிரகம். தான் குற்றத்தை தானே சரி செஞ்சுக்குமா. தன்னுடைய குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா தானே சரி செஞ்சுக்குமா. சூரியன் செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்துல வந்துருச்சு, அதை விலைக்கிடலாம், திருமண பொருத்தத்துக்கு வேண்டாம் சொல்லி நிறைய நிராகரிச்சிடுறாங்க. அப்படி செய்யாம நம்ம சொன்ன விதிக்குள்ளார, விதிக்கு உட்பட்டு விதி விலக்கோட இருந்துச்சுன்னா அழகா திருமண பொருத்தத்துக்கு நம்ம இணைச்சுக்கலாம். இது ஒண்ணு. சூரியன் செவ்வாய் சேர்ந்த நபர்கள் நம்ம இள வயதிலேயே அந்த ஜாதகர் எல்லாம் நம்ம கிட்ட வராங்க. பேரண்ட்ஸ் வந்து இளம் வயது காலத்திலேயே அந்த ஜாதகம் நம்ம கிட்ட வருதுன்னா இந்த மருத்துவம் படிக்க சொல்லலாம். மருத்துவம் படிச்சு மருத்துவமனையில வேலை செஞ்சாலும் சரி, ஒரு மருந்து ஆய்வு கூடம் அல்லது மெடிக்கல் ஏஜென்சி, செவிலியர் அல்லது மருத்துவமனை துப்புரவு பணியில இருந்தால் கூட, ரிசப்ஷன், இது போன்ற மருத்துவமனையில வேலை செஞ்சாங்களாவே அந்த சூரியன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க, டாக்டர்ஸ் யூனிஃபார்ம் என்ன, ஒயிட் கோட்டு, ஒயிட் சேரி தான் ஸ்டாஃபுங்க எல்லாமே போடுவாங்க இல்லையா. அப்ப அந்த கிரகம் வந்து தன்னுடைய குற்றத்தை சரி செஞ்சுக்குமா. எங்க ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறப்ப எங்களுக்கு சொல்லுவாரு, சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிச்சு இருக்கு அப்படின்னா அதை நிராகரிக்காதீங்க, இந்த விதிமுறை விதிவிலக்கு வச்சு நீங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. இல்லைங்கம்மா, இந்த விதிமுறை, இந்த இதுக்கு வந்து இப்படி விதிமுறை இருக்கு, மற்றபடி இந்த ஆண் ஜாதகம் நல்லா இருக்கு, நீங்க பொருத்தம் போட்டுக்கலாம். திருமணம் செய்யறாங்க, இந்த பெண் வந்து மருத்துவமனையில வேலை செய்யறா, சிவிலியரா இருக்கா, ஒரு லேப்ல ஒர்க் பண்றா, ஒரு மருந்து மெடிக்கல்ல இருக்கா, மெடிக்கல் ஏஜென்சி வச்சு நடத்துறாங்க, இருந்துன்னா கெமிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றாங்க, அந்த ஆய்வு கூடத்துல ஒர்க் பண்றாங்க, கெமிக்கல் நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, அப்படி எல்லாம் அவங்களுடைய உத்தியோகம் அமைஞ்சு போச்சுன்னா அந்த அந்த கிரகம் வந்து துளிலா அமைகிறப்ப வந்து பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த குற்றம் வந்து சரியாய் போயிடும். அது வந்து ஒரு பெரிய பாதிப்பா அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல, அந்த ஆண் ஜாதகத்துல நிராகரிக்க தேவையில்லை அப்படிங்கிறத யூடியூபின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பொதுமக்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ரொம்ப பணிவுடன் தெரிவிச்சுக்கிறேன். சூரியன் செவ்வாய் சேர்ந்துச்சுனாவே அந்த பெரும்பாலும் அந்த ஜாதகத்தை
டெலீட் பண்ணிடுறாங்க, நகர்த்தி வச்சிடுறாங்க. பெண் பிள்ளை வாழ்க்கைகளை என்ன ஆகுறது? அப்ப இது மாதிரி கிரக அமைப்பை நம்ம இதோட பொருத்தி பார்க்கலாம். இது ஒரு விதி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்களா, ஒரு ஜீவன் ஜீவி ஒரு ஜாதகத்துல குரு வந்து ஜீவன், சுக்கிரன் வந்து ஜீவி. இந்த ரெண்டு கிரகமும் வந்து பாத்தீங்களா நல்ல நிலையில இருக்கணும் சார். ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் நல்ல நிலையில இருக்கணும், கெடக்கூடாது. ஜீவன் ஜீவிக்கு வந்து கெடக்கூடாது. கெட்டுச்சுன்னா அந்த காரகத்துவம் பாவகத்துவம் எல்லாமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸா இருக்கும். ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னா 7ஆம் அதிபதி நீசமாகி நீச நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா, 7ஆம் அதிபதி ஒரு பெண் ஜாதகத்துல நீசமாகி நீச நட்சத்திரத்துல கலத்தரக்காரகன் சுக்கரன் இருந்துச்சுன்னா திருமணம் ஆவது கடினம் சார். 40 வயசு 45 வயசு 50 வயசு உங்களோட ஜாதகம் வரப்ப கூட அது இன்னும் திருமணம் ஆகாதமா தான் இருக்குது. அப்ப என்ன அங்க பாதிப்பை கொடுக்குது? ஒரு பெண் ஜாதகமா இருந்து 7ஆம் அதிபதி நீசமாகி அந்த நீச நட்சத்திரத்துல கலத்தரக்காரகன், அந்த நீச நட்சத்திரத்துல கலத்தரக்காரகன் தொடர்பு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் நடப்பது அரிதுனே நம்ம சொல்லலாம். இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா, குரு நீசமாகி, குரு தானே ஜீவன், சுக்கிரன் ஜீவி இல்லையா? இப்போ ஒரு ஆணுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல குரு நீசமாகி அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா திருமணம் ஆவது மிக கடினம். இப்படியெல்லாம் இருந்தா தான் திருமண பாதிப்பை கொடுக்கும் ஒரு ஜாதகத்துல. இதெல்லாம் வந்து பாத்தீங்களா ரொம்ப கவனமா நம்ம திருமண பொருத்தத்தப்ப பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்களா இளமை திருமணம் அப்படிங்கிறத நம்ம ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்கலாம். இது ஒரு பெண் ஜாதகம், கன்னியாகுமரியில இருந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. 2/10/2002 12:40 PM. லக்னம் வந்து தனுஷு லக்னம். லக்னத்துக்கு 6ல ரிஷபத்துல ராகு, 7ல சனி பகவான், 8ல சந்திரன் குரு, 9ல செவ்வாய் பகவான், 10ல சூரியன் புதன், 11ல சுக்கரன், 12ல கேது. ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி நவாம்சத்துல கிரகங்கள் போட்டுக்கோங்க. கன்னியில நவாம்ச லக்னம், கன்னி லக்னம் நவாம்ச லக்னம். விருச்சிகத்துல சனி பகவான், தனுசுல சந்திரன் குரு செவ்வாய் கேது. நம்மளுக்கு கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான், மேசத்துல சுக்கரன், ரிஷபத்துல சூரியன், மிதுனத்துல ராகு பகவான். நவாம்சத்துல உள்ள கிரகம். அப்ப இந்த பெண்ணுக்கு வயசு பாருங்க 24 வயசுதான். இளமையிலே திருமணம் நடந்ததுக்கு ஒரு உதாரண ஜாதகம். தனுஷு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் அவர் வந்து மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறாரு பாருங்க. தனுஷு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், அவர் 10ஆம் பாவத்துல மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறாரு இல்லையா? மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறாரு. அது ஒரு முதல் வகையான ஒரு பலம். அது இல்லாம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திக் பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. திக் பலன் பார்த்தோமா, லக்னத்துல வந்து குருவும் புதனும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திக் பலம் இல்லையா? 4ஆம் பாவத்துல சுக்கிரனும் சந்திரனும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திக் பலம். 7ஆம் பாவத்துல சனி பகவானும் ராகு கேதுவும் இருந்தா திக் பலம். 10ஆம் பாவத்துல செவ்வாயும் சூரியனும் இருந்துச்சுன்னா திக் பலம். இப்ப இந்த பெண் ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் சனி பகவான் திக் பலம், 10ஆம் பாவத்தில் சூரியன் திக் பலம். சூரியன் யாருடைய இடத்துல இருக்காரு? புதன் மூலத்திரிகோண வீட்டுல 7ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய மூலத்திரிகோண வீட்டுல வந்து சூரியனோட இருக்காரு. அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா இளமையில் திருமணம். இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா இந்த நீர் ராசியில இப்ப கேது திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த கேது வந்து பாத்தீங்களா 12ஆம் பாவத்துல இருந்து திசை நடத்துறாரு. இந்த பெண்ணுக்கு வெளியூர் வெளிநாடுதான் மாப்பிளாமே நம்ம சொன்னோம். கேது திசையில புதன் புத்தி இப்ப நடக்குது. இது எல்லாமே நீர் ராசியில தான் தொடர்பு வரும் பாருங்க. கேது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12 விருச்சிகத்துல இருக்காரு. அவர் நின்றது புதன் கால். புதன் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு சூரியன் கால் இருக்காரு. சூரியன் நின்றது சந்திரன் கால். சந்திரன் கடகம் நீர் ராசியில உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு. அப்ப அந்த திசாநாதன் புத்திநாதனுக்கு எல்லாமே நம்மளுக்கு 3, 9, 12ஆம் பாவோடைய தொடர்பு எல்லாம் வந்துச்சுன்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுதான் எங்களுக்கு பெண்ணே மாப்பிள்ளையே அமைன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் ஒரு திசை நடக்குது அப்படின்னா நீர் ராசியிலிருந்து அந்த 7ஆம் பாவம் தொடர்பு பெற்றுச்சுனாலும் அந்த திசாநாதன் புத்திநாதனெல்லாம் அந்த திசா புத்திகள் எல்லாம் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு வரப்ப நீர் ராசியிலிருந்து அந்த திசை நடத்துறப்ப அந்த ஜாதகருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு கடல் தாண்டி ஆறு தாண்டி ஒரு சமுத்திரம் தாண்டி தான் பெண் மாப்பிள்ளை அமையும் அப்படின்னு நம்ம இந்த ஜாதகருக்கு சொல்லலாம். இதுல பாருங்க இந்த பொண்ணு என்ன உத்தியோகம் செய்யறாங்க அப்படின்னா 2ஆம் பாவத்துல சனி பகவான் அவர் திக்பலம் பெற்றுட்டாருல்ல.
திக்பலம் பெற்றார்ல அவர் செவ்வாய்க்கால், அவர் அரண்மனை ராசியில் இருக்காரு. இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துல இருக்காங்க. அரசு உத்தியோகத்துல நமக்கு வந்து கவர்மெண்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு யூனிவர்சிட்டியில டீச்சிங் லைன்ல இந்த பெண் இருக்காங்க. குரு சனி பகவான் நினைவு டீச்சிங் லைன்ல இந்த பெண் இருக்கிறாங்க. இளமையிலே திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போன்ற 7ஆம் பாவம், 2ஆம் பாவம், 11ஆம் பாவம் எல்லாமே பலமா இருக்குது பாருங்க. 2ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் பெற்றுட்டாரு. 7ஆம் பாவத்துல ஒரு திக்பலம், 7ஆம் அதிபதியும் மூல திரிகோண வீட்டுல, 11ஆம் பாவத்துல சுக்கிரன் ஆட்சி. இப்படியெல்லாம் 2, 7, 11ஆம் அதிபதி எல்லாம் பலமா இருக்கிறாரு அப்படின்னா இளமையில அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் எல்லாம் நிக்கவே நிக்காதுங்க சார். திருமணம் வந்து பெண் மாப்பிள்ளை தேடி வருவாங்க. அந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் இப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா பெண் தேடி வந்து கொடுப்பாங்க. நல்ல குடும்பம் பெண் இந்த வீட்டுல எல்லாம் வாழ்ந்துச்சுன்னா நல்ல ஒரு அந்தஸ்தோட மதிப்போட வாழும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வந்து தேடி அந்த வீட்டுக்கு வந்து சம்மந்தம் வச்சுப்பாங்க. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு வந்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து விதிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு ஒரு லக்னம் நம்மளுக்கு வந்து ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு சிறப்பான விதிமுறைகள் அப்படின்னமா லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்கணும் சார். ஒரு லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா அந்த லக்னாதிபதிக்கு 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும், 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். இருந்துச்சுனாவே வந்து பாத்தீங்களா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான குடும்பமா இருக்கும். அவங்க குளம் கோத்திரத்திலேயே பெண் அமையும் மாப்பிள்ள அமையும் சார். அவங்க குல கோத்திரத்திலேயே அவங்க குளம் என்னவோ அந்த குலத்திலேயே அவங்க முறை பிரகாரம் அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த முறை பிரகாரம் இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். அவங்க பெற்றோர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி வந்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் அமைஞ்சுக்கும். பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி. லக்னாதிபதிக்கு 5, 9 அதிபதிகள் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்துச்சுன்னா நல்லது ஒரு குடும்பம். பல்கலைக்கழகம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த குடும்பம் பார்க்கவே ரொம்ப லட்சணமா இருக்கும். குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்குன்னு தனி ஒரு பேர் புகழ், ஒரு மதிப்பு மரியாதை. அந்த வீடா அந்த அந்த குடும்பமாங்க அருமையான பிள்ளைங்க, நல்ல பொண்ணுங்க, அந்த குடும்பத்தெல்லாம் சம்மதம் வச்சுக்கலாங்க, நல்லா ஒழுக்க பழக்கத்தோட இருப்பாங்க, எந்த ஒரு சண்டை தகராறுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க. அது மாதிரி 1, 5, 9 நம்மளோட திரிகோண பாவம் இல்லையா, திரிகோண பாவம் நம்ம பாட்டை பூட்டை செஞ்ச பூர்வ புண்ணியம் எல்லாமே அங்க பலன் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் பாவத்துடைய குலதெய்வடைய அருள் பரிபூர்ணமா அந்த குடும்பத்துக்கு இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா அங்க இருக்கும். அப்ப அந்த முன்னோர் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் ஆயிடும். அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேரு புகழ் அப்படின்னு இருக்கும். இது ஒரு சிறப்பான விதிமுறை. இன்னொரு விதிமுறை அப்படின்னா நம்மளுக்கு 11ஆம் பாவங்கிறது வந்து எண்ணம், ஆசை, கஜானா, லாபம். 11ஆம் பாவம் இல்லையா, தான் எண்ணம் போல மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. நான் இப்படிதான் பொண்ணு அமையன்னு நினைச்சேன், அதே போல எனக்கு பெண் அமைஞ்சிருச்சு. படிச்ச மனைவியா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். எல்லாம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போற குவாலிபிகேஷன்ல ஒரு பெண் அமையணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இது மாதிரி நல்ல ஒரு அனுசரிச்சு போற மனைவியா இருக்கணும், எனக்கு ஒரு சில குறைகள் எல்லாம் இருக்கு, என்ன அனுசரிச்சு போற பெண் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எதிர்பார்ப்புகள் எண்ணம் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த 11ஆம் பாவம். 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்தாங்களா, அவங்க மனசுல எப்படி பெண் நினைக்கிறாங்களோ அப்படியே பெண் அமையும், எப்படி ஆண் நினைக்கிறாங்களோ அப்படியே ஆண் அமையும். கணவன் மனைவி எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் எங்களுக்கு அமையும். 11ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு பாவம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி அமைப்பெற்ற ஜாதகங்கள்லாம் நம்ம கிட்ட ஜாதகத்துக்கு வரப்ப மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனைவி வந்து பாத்தீங்கன்னா மனைவி சொல்ல மந்திரம், மனைவி சொல்ல வேத வாக்கு, மனைவி விருப்பம் போலதான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். மனைவி என்ன சொல்றாங்களோ மனைவி நிர்வாகம் தான் அந்த வீட்டுல கை மூங்கி இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பெண் ஜாதகத்துல 11ஆம் பாவம் பலமா இருக்குது அப்படின்னாவே அழகா நம்ம திருமணம் போட்டோம் அந்த ஆணுக்கு போட்டு கொடுக்கலாம். அந்த பெண்ணுடைய ராஜ்யம் தான் இந்த வீட்டுல நடக்கும். அந்த பொண்ணுக்கு எல்லாமே கிரகம் எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். அந்த பெண்ணுடைய கை அந்த ஜாதகத்துல அந்த குடும்பத்துல ஓங்கி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப நபர்கள் அந்த கணவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா மரியாதையுடன் நடத்துவாங்க. பெண்ணை வந்து மரியாதையுடன் நடத்துவாங்க, பெண்மையை போற்றுவாங்க.
பெண்ணை வந்து ஒரு வார்த்தை இழிவா பேசவே மாட்டாங்க. நம்ம பெரியப்பா சித்தப்பா தாத்தா எல்லாம் வந்து பாத்தீங்களா, அத்தை சித்திங்க இவங்க எல்லாம் வந்தாங்களா, வா தாயி உட்காரு தாயி சாப்பிடுங்க தாயின்னு தான் சொல்லுவாங்க. பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம தாத்தா பெரியப்பா எல்லாம் அப்படிதான் பேசி நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. இன்னமும் கூட அப்படி நடைமுறையில இருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்களா. அத்தைமாருங்க வந்தாலும் சரி, பெண் பிள்ளைங்க வந்தாலும் சரி, வா கண்ணே வா தாயி உட்காரு தாயி சாப்பிடு தாயி அப்படின்னு ஒரு தாய்மைக்கு இணையா அந்த பெண்ணை வந்து பாவிச்சு அவ்வளவு ஒரு மரியாதையோட நடத்துவாங்க இல்லையா. அப்ப அந்த அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல 11ஆம் பாவம் பலம் பெற்று கேந்திர திரிகோணத்திலிருந்து குரு லக்ன சுபர்கள் எல்லாம் பாத்துச்சுன்னா அந்த குடும்பத்துல பெண்ணுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பெண்ணுடைய விருப்ப பிரகாரம் தான் அந்த ஆண் மக்கள் இருப்பாங்க. அந்த மனைவியுடைய எல்லா நற்செயலுக்கும் நற்காரியங்களுக்கும் கணவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. ரொம்ப தொழில் முறையாகட்டும் எந்த அங்க எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் கணவர் இருப்பாரு. அது மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதனோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அதி புத்திசாலியா இருப்பாங்க. 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தோடையோ அல்லது லக்னம் இப்படி எல்லாம் தொடர்பு பெற்று 1-5-9 எல்லாம் தொடர்பு பெற்று 2-7-11 எல்லாம் தொடர்பு ஏதோ ஒரு வகையில தொடர்பு பெற்றுடுச்சுன்னா அந்த 7ஆம் 11ஆம் அதிபதியுடன் புதன் சேர்ந்துச்சுன்னா மனைவி மந்திரி போல ஆலோசனை சொல்வாள். மனைவி வந்து பாத்தீங்களா மந்திரி போல ஆலோசனை சொல்வார் கணவருக்கு. இப்படி செய்யலாங்க, இப்படி செஞ்சுச்சுன்னா இப்படி செஞ்சா இது மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், இப்படி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்காது, இது வந்து நம்மளுக்கு லாபத்துலதான் முடியும் அப்படின்னு அந்த மனைவி வந்து பாத்தீங்களா கணவருக்கு மந்திரி போல ஆலோசனை சொல்லுவாங்க. 11ஆம் அதிபதியோட குரு புதன் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா. ஏன்னா புதன் புத்தி இல்லையா, குருங்கிறது அறிவு இல்லையா. அந்த அறிவு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். குடும்பத்தை வழி நடத்துறது அப்படிங்கிற அந்த அறிவு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அந்த ஜாதகருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் எல்லாமே நல்ல அமைப்புல இருக்கணும். ஏன்னா ராகு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அவர் செய்த நல்வினை எல்லாமே நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நம்மளோட திருமண வாழ்க்கை இந்த பாவத்தை எல்லாமே அந்த அந்த ராகு பகவான் வழி நடத்துவார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா முன்னோர் செய்த பூர்வ புண்ணியமே நம்மளை வழி நடத்தும். எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த தக்க நேரத்துல ஒரு முன்னோர்கள் ஒரு ஆசீர்வாதம், ஒரு முன்னோர்கள் ஒரு வழிகாட்டுதல் அல்லது பெரியவின் ஒரு ஆலோசனை கொடுத்து குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், அனுசரிச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முன்னோர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அந்த தக்க சமயத்தில் அறிவுரை சொல்லி குடும்பத்தை வழி நடத்துற பக்குவத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா இந்த முன்னோர் ராசி குலதெய்வ ராசி பரிபூர்ணமா அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னாவே ஒரு நம்ம கிட்ட திருமணம் பொறுத்த வரப்ப ஒரு பெண் ஜாதகத்துல நம்ம வந்து பெண்ணுடைய பாக்கியாதிபதி, ஒரு பெண்ணுக்கு வந்து 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வந்து பாத்தீங்கன்னா கணவருடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றுடுச்சுன்னா மிக சிறப்பா இருக்கும் சார். அந்த கணவருக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை பாக்கியமே நிறைவா கிடைக்கும். அந்த பெண் திருமணம் முடிச்சு வந்த உடனே சொத்து தகரா இருந்தாலும் சரி, ஒரு வேலை நிலுவையில உள்ள ஒரு நிலம் போல விற்காத இருந்தாலும் சரி, ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு நிரந்தர தொழில் அமைகிறது எல்லாமே ஒரு பெண்ணுடைய பாக்கியாதிபதி கணவருடைய ஜாதகத்துல கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுன்னா அந்த பெண்ணுடைய பரிபூரண சௌபாக்கியம் எல்லாமே அந்த ஆணுக்கு தான் இயங்கும். ஏன்னா அந்த பெண்ணை கட்டின உடனே அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தியாகிறா, அந்த குடும்பத்தை வழி நடத்துற பொறுப்பு அந்த பெண் எடுத்துப்பா. அப்ப அந்த பெண்ணுடைய சகல சௌபாக்கியம் அந்த கணவருக்கு தான் இயங்கும். அந்த கணவருக்கு அத்தனை வகையிலையும் துணை புரியும், ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு பெண் ஜாதகத்துக்கு நம்ம இதை முதன்மையா பார்த்துக்கணும். ஒரு ஆண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா கணவரின் 10ஆம் அதிபதி ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அது கணவருக்கு 10ஆம் அதிபதி வந்து பெண் ஜாதகத்துல ஆட்சி உச்ச கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா 10ஆம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாவே தொழில் சிறப்பா இருக்கும். தொழில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மனைவி மக்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிமணிகள் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறதுங்கிறது எல்லாமே சிறப்பா வந்துடும். 10ஆம் பாவம் மனிதருக்கு நிரந்தரமா தொழில் இல்லைனாவே நம்ம சொன்ன காரணம் எல்லாமே
பின்வாங்கும், தடை தாமதத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மனிதருக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருந்து கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நெருப்பு பெற்றுச்சுன்னா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரம் வருமானம் வரப்ப வீட்டுல சண்டை சச்சரவு இருக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் குரு பார்க்கணும் சார். லக்னத்தையோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதி குரு பார்க்கணும். குரு பார்த்துச்சுனாவே பாத்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். மேடம் மிக அருமைங்க மேடம். பேசலாமா? ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம்னா எவ்வளவு நேரம் பேசுறோம்னே தெரியாது, டைமிங் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா நம்மளோட இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம் அதனுடைய ஒரு கிளாஸே, அதாவது ஒரு சிலர் பேசுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு பாக்குறப்ப புதுசா ஒருத்தர் ஜோதிட கத்துக்க உள்ள நுழையிறாங்க அப்படின்னா கூட அவர்களுக்கு ஆட்சி உச்சத்துல இருந்தா எத்தனை பர்சன்டேஜ், அடுத்தது திக்பலம்னா என்ன, திக்பலம்னா எந்தெந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தா திக்பலன்னு, அடுத்தது அந்த பாவகம் எந்த பாவகங்கள்லாம் திருமணத்துக்காக பார்க்கணும், அப்படி பார்த்தோம்னா அது எப்படி வலுப்பெற்று இருக்கணும், அது மாதிரி எல்லாமே நீங்க மிக அழகாக தெளிவாக நல்லா எடுத்து சொன்னீங்க. அது இல்லாம நம்ம அந்த இடத்துல உண்டான கிரக அமைப்புகள் சேர்ந்திருந்தா, சேர்க்கை பெற்றிருந்தா, இப்ப ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ சேர்க்கை பெற்றிருந்தாலும் என்ன விதமான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. இளவயது திருமணம் சரி, விதவா யோகமும் சரி, அடுத்தது அவர்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான காரகமா இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் சரி, எல்லாமே மிக அழகாக சிறப்பா எடுத்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஒரு சில ஜாதகங்களை நம்ம நடைமுறையிலேயே பாக்குறோம். சூரியன் செவ்வாயுடைய இணைவு இருக்கக்கூடியது அப்படின்னு இருந்ததுனாவே கரெக்டா அந்த ஆணுடைய ஜாதகத்தால ஆயுள் பாவகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியானதும், அதே சமயத்துல 2 பேருக்கும் சூரியன் செவ்வாயுடைய இணைவு இருக்குது அப்படின்னா குருவுடைய பார்வை இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு மிக சிறப்பான அந்த ஆயுள் நீக்கி கொடுக்கக்கூடியதோ அந்த தோஷ நிவர்த்திகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தந்துருது. அப்புறம் சின்ன நம்ம ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லுவோம் என்னன்னா ஒரு 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 எப்படின்னா ஒரு பரிகாரங்களா, மஞ்ச கயிறு கட்டாதீங்கம்மா, தாலி கொடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா மாங்கல்யத்தை சமயபுரம் மாரியம்மனுக்கு அந்த தாலி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கட்டணத்தை கொண்டு போய் அம்மாவுக்கு அதை கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு இது பண்ற மாதிரியான ஒரு இதை செய்யுங்க. திருப்பி இன்னொரு ரீமேரேஜ் எப்படி ஒரு மேரேஜ் பண்ணுவோமோ அது மாதிரியான அமைப்புகள். ஏன்னா அந்த தோஷத்தை ஒரு நிவர்த்தி அந்த இது இது பண்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் நம்ம அதை செஞ்சு கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு உண்டான ஒரு இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாக்கி கொடுப்போம். இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஜாதக அமைப்புல மிக அழகாக இவ்வளவு நேரம், அதாவது ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வண்டி ரொம்ப ஸ்லோவா போச்சு, அப்புறம் பார்த்தோம்னா பிக்கப் ஆகி ஜட்வேகத்துல அப்படியே பாவக அமைப்புகள்லையும் அடுத்தது அந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதை அடுத்தடுத்து நோட் பண்றதுக்கு உண்டானதெல்லாம் இது பண்ணுவாங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு நல்ல சிறப்பா இருந்தது. அனைவருடைய சார்பாகவும் நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா நிதானமா நீங்க கருத்துக்களை அள்ளி பருகி கொடுத்தீங்க எங்களுக்கு. தேனமுதம் பருகிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா யூடியூப் சேனல் வழியாவும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் அதை படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப அந்த ஒவ்வொரு முறைகள்லயும் ஜோதிட பலன்கள் நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த நாடி முறைகள்ல, அது சுகர் நாடி முறையில ஈஸியா எப்படி நம்ம எடுக்கலாம், எப்படி நம்ம அதை கிரக இணைவுகளை நல்லா இணைச்சு நம்ம சொல்ல முடியும், எப்படி திருமண பொருத்தத்துக்கு உண்டான அமைப்புகளை சொல்லலாம் அப்படிங்கறது மிக அழகாக தெளிவாகவும் நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இது எல்லாருக்குமே இது பயனுள்ள அமைப்பா இருக்குங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது திருப்பி பண்ணிக்கலாம். நன்றி. மிக்க நன்றி. கடிகாரத்தை நிறுத்தி வச்சிடணும்.